Hi student, welcome to all. 12th Maths, Chapter 10, Ordinary Differential Equations, சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இப்போ இதுல நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அதை நீக்கி என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம் இல்லையா. அந்த டாபிக்ல நம்ம சம் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா புக்ல சம் பார்த்துட்டு வரலாம். ஓகே, 10.4. இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் போட்டோம். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். அதாவது y ஈக்குவல் டு இ பவர் mx எனும் சார்பு கொடுக்கப்பட்டுள்ள வகைப்பாட்டிற்கு தீர்வாக அமையுமாறு m இன் மதிப்பை காண்க. ஓகேவா? இப்ப இதுல என்ன பண்ணோம், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா, சமன்பாடுகள் வகைக்கெழு சமன்பாடு. அதை நம்ம ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் தான் a, b இந்த மாறிலியை நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், y க்கு கொண்டு வந்தோம். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம m இனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இதுல சம் போடலாம். இதுல y dash minus 5y செகண்ட் சப்டிவிஷன் போடுவோம். y double dash minus 5y dash plus 6y equal to 0. இதை போட்டாச்சுன்னா நம்ம இது ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா இது ரெண்டு டெரிவேட்டிவ், இது ஒண்ணுதான் இருக்கு இல்லையா. சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். Find the value of m so that the function e power mx is a solution of the given differential equation. ஓகேவா? சரி, இதுல செகண்ட் சப்டிவிஷன் போடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்போதுமே என்ன பண்ணோம், லாஸ்டா நம்ம y டேஷ்ல தான் கொண்டு வரணும் இல்லையா. அப்ப கிவன் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் சம்ல அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன், ஷோ தட்டுங்கிறது பக்கத்துல கொடுத்துட்டாங்க. அதனால எந்த ஈக்குவேஷன் எடுக்கணும், எது ப்ரூவ் எது பண்ணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி ரெண்டு இது கொடுக்கும்போது எதை எடுக்கணும், எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, கான்ஸ்டன்டோட சேர்த்து இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அப்பதானே கான்ஸ்டன்ட நீக்கி நம்ம போடணும் இல்லையா. இப்ப இங்க இ பவர் இருக்கு, நம்ம இ என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணிட்டு ஒய் 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 டேஷ் எல்லாம் கொண்டு வரணும். ஓகேவா? 10.4 செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, y ஈக்குவல் டு இ பவர் mx. ஓகேவா? இது ஒண்ணு கொடுத்துருக்கு, இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கு, y டபுள் டேஷ் மைனஸ் 5 டேஷ் 5y டேஷ் பிளஸ் 6y ஈக்குவல் டு 0. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா? நான் இப்ப இதுல என்னன்னு சொல்லியிருக்கேன், இதுல கான்ஸ்டன்டோட சேர்த்து உள்ளதை நம்ம எடுத்துட்டு லாஸ்ட் ஆன்சர் இது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, இப்ப இதை என்ன பண்ணுவோம், இங்க சொல்யூஷன் ஆரம்பிச்சிடலாம். y ஈக்குவல் டு இ பவர் mx. இதை ஒவ்வொன்னா என்ன பண்ணுவோம், டபுள் டேஷ் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? சரி, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேவா? சரி, இப்ப இது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம dy by dx போடணும். ஏன்னா இங்க y dash y double dash இருக்கிறதுனால dy by dx பதிலா என்ன பண்ணலாம், y dashனே டைரக்டாவே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், இ பவர் mx. mx இது இ பவர் என்ன நம்பர் இருந்தாலும் அப்படியே தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் போடணும் இல்லையா. சரி, இங்க எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, m. சப்போஸ் மைனஸ் இருந்ததுன்னா நீங்க மைனஸ் இங்க என்ன பண்ணும், சேர்த்து எழுதணும். ஓகேவா? சரி, இப்ப இது எப்படி எழுதலாம், m இன்ட்டு இ பவர் mx. ஓகேவா? சரி, இது ஃபர்ஸ்ட் y டேஷ். இப்ப நமக்கு அடுத்தது என்ன வேணும், y டபுள் டேஷ் வேணும். அப்ப எகைன் டிஃபரன்ஷியேட் என்ன பண்ணும், எகைன் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேவா? சரி, அப்ப என்ன வரும், y டபுள் டேஷ் ஈக்குவல் டு, இது இன்னொரு தடவை பண்ணா இதை தான் நம்ம பண்ண போறோம் இல்லையா. இதெல்லாம் அப்படியே போட்டுங்க, m இன்ட்டு இ பவர் mx இன்ட்டு mx கோஎஃபிஷியன்ட் என்ன, m. அது திருப்பி இன்னொரு தடவை m வரும். இது இந்த சம்முக்குள்ளது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் உள்ள m. இது நம்ம திரும்பி இ பவர் mx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இ பவர் mx இன்ட்டு m அப்படின்னு வரும். இதை திரும்பி இங்க ஒரு m இருக்கு, இங்க ஒரு m இருக்கு. அப்ப என்ன ஆகும், m ஸ்கொயர்ட் இ பவர் mx. ஓகேவா? சரி, இது y டபுள் டேஷ். ஓகே, இப்ப நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லா வேல்யூ y டேஷ் y டபுள் டேஷ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷன் இதுல கொண்டு போட போறோம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இது நம்ம இங்க எழுதியாச்சுனால இதை ஒண்ணுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதை ஈக்குவேஷன் ஒண்ணுன்னு வச்சுப்போம். இதை
மூணுத்தையும் யூஸ் பண்ண போறோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம், இது 2ன்னு வச்சுப்போம், இது 3ன்னு வச்சுப்போம், இத 4ன்னு வச்சுப்போம். ஓகேவா? நம்ம எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கு இந்த மாதிரி போட்டீங்கன்னா. இப்ப என்ன பண்ண போறோம், 1 இம்ப்ளைஸ். ஓகேவா? 1 இம்ப்ளைஸ் போட போறோம். இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இல்ல ஒய் டபுள் டேஷ் நம்ம என்ன வச்சிருக்கோம், எம் ஸ்கொயர் இ பவர் எம் எக்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தது மைனஸ் 5 ஒய் டேஷ் நம்ம என்ன வச்சிருக்கோம், எம் இன்ட்டு இ பவர் எம் எக்ஸ். எம் இன்ட்டு இ பவர் எம் எக்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தது கொஞ்சம் கீழே வேணாலும் மடக்கி எழுதிப்போம். கீழே 1 இம்ப்ளைஸ் போட்டு கீழே இருந்து ஆரம்பிச்சுப்போம். மடக்கி எழுத வேண்டாம். கீழே அடுத்த நெக்ஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு எம் ஸ்கொயர் இ பவர் எம் எக்ஸ் மைனஸ் 5 ஒய் டேஷ் வந்து எம் இன்ட்டு இ பவர் எம் எக்ஸ். ஓகேவா? பிளஸ் 6 ஒய். ஒய்யோட வேல்யூ என்ன, இ பவர் எம் எக்ஸ். ஓகேவா? சரி, இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஈக்குவல் டு 0. ஓகே, இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்ப இதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் காமனா என்னங்க எடுக்கலாம் வெளில, எல்லாத்துலயுமே இ பவர் எம்எக்ஸ் காமனா எடுக்கலாம் இல்லையா? அப்ப இ பவர் எம்எக்ஸ் எடுத்தாச்சுன்னா இது என்ன இருக்கு, எம் ஸ்கொயர், இங்க என்ன இருக்கு, மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஏன்னா இது இப்ப எம்எக்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு, காமனா எடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப என்ன ஆகும், எம் ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல் டு இந்த இ பவர் எம்எக்ஸ் இங்க டிவைட்ல கொண்டு வந்துருவோம், டிவைடட் பை இ பவர் எம்எக்ஸ் ஈக்குவல் டு 0. டிவைடட் 0ல எதை பண்ணாலும் இங்க என்ன ஆயிடும், ஈக்குவல் டு என்ன ஆகும், 0ன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், இந்த வேல்யூ ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். எம் ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்ப இதுக்கு என்ன பண்ணும், ஃபேக்டரைஸ் பண்ணும் நம்ம. இப்ப இது வந்து கண்டுபிடிச்சுன்னா நமக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்கு, எம்னுடைய வேல்யூ கேட்டிருக்கு. அப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன பண்ணும், காரணி பண்ணா என்ன பண்ணும், எம்னுடைய வேல்யூ நமக்கு வந்துடும். ஓகேவா? சரி, இது அப்படியே இருக்கட்டும், இந்த சைடு நம்ம போடுவோம். இப்போ எம்னுடைய வேல்யூ என்ன பண்ணோம், மல்டிப்ளை 2 ஸ்டெப் இதுல இருக்கு, 2 ஸ்டெப். ஒன்னு வந்து ரெண்டு விதமா நம்ம போடலாம். ஒன்னு வந்து ஃபார்முலா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் அதெல்லாம் போடுவோம், அது வந்து பெருசா உள்ளது, அந்த மாதிரி போடலாம். ஓகேவா? இல்லைன்னா நம்ம மல்டிப்ளை இது பண்ணி போடலாம். நமக்கு ஈஸியான மெத்தட் இதான். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன இருக்கு, 6 இருக்கு, 1 இன்ட்டு 6 சென்டர்ல என்ன இருக்கு, மைனஸ் 5. அப்ப என்ன வரும், 3 2 சார் 6. இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? அப்ப 2 மைனஸ் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இங்க மைனஸ் 5 வரும். இப்ப மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் 6 ஆயிடும். -3 -2 ஆட் பண்ணா -5 ஆயிடும். அப்ப நம்ம கண்டுபிடிச்ச 2 நம்பர் என்ன, -3 -2. இந்த எப்படி எழுதலாம், m-3 இன்ட்டு m-2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்ப இதை என்ன எழுதலாம், m தனித்தனியா எடுத்துங்க, m-3 ஈக்குவல் டு 0, m-2 ஈக்குவல் டு 0. அப்ப m ஈக்குவல் டு 2 வேல்யூ வரும். எப்போதுமே நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தானே இது, m ஸ்கொயர். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் போடும்போது கண்டிப்பா 2 வேல்யூ நமக்கு வரும், m ஈக்குவல் டு 3, m ஈக்குவல் டு 2. அவ்வளவுதான். ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா பிளஸ் ஆயிடும். புரியுதா? ஓகே, அவ்வளவுதான். இந்த சம் ஆன்சர் எம்னுடைய வேல்யூ கேட்டிருக்கேன், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். ஓகேமா? சரி, என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ரெண்டு முன்னாடி சொன்ன மாதிரினா எந்த சம் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இ பவர் எம்எக்ஸ், இதுல ஈங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப இந்த மதிப்பை எடுத்துட்டு நம்ம ஒய் டேஷ்ல இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரணும். ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் அப்படியே போயிட்டே இருக்கணும். போட்டுட்டு நமக்கு வந்து என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ரெண்டாவதுல எம்னுடைய மதிப்பு கேட்டிருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை தூக்கி என்ன பண்ண போறோம், இந்த ஒய் டபுள் டேஷ் இருக்கு இல்லையா, இது இந்த ஈக்குவேஷன் தூக்கி அதுல போட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் வரும். ஓகேவா? ஃபேக்டரைஸ் மாடல் வந்ததுன்னா நம்ம இதுல இருந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எம்னுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஓகேவா? மெத்தட் புரியுதா? ஓகே, இது வந்து செகண்ட் சம். ஓகே, செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்ல வந்து சம் பார்த்துட்டு வருவோம். இந்த வரக்கூடிய மாடல் எல்லாமே என்னது, இதே மாதிரி எலிமெண்ட்ரிக்கு, அதாவது எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதான் அர்த்தம்.
ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நீக்கணும் அப்படின்னு. ஓகே ஓகே. இப்போ இதுல முக்கியமான சம்லாம் போட்டுருவோம், அப்புறம் மீதி உள்ளதை பார்க்கலாம். 5th சம் போட போறோம். Show that y equal to ax plus b by x, x not equal to 0 is a solution of the differential equations x squared y double dash plus x y dash minus y equal to 0. ஓகேவா? சரி, ஷோ தட் தான் இதுவும். இது வந்து எம்மினுடைய வேல்யூ கேட்கல, ஷோ தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று எடுத்துட்டு நம்ம இன்னொன்று ப்ரூவ் பண்ணணும். அதாவது கான்ஸ்டன்ட் எதுல இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம dy by dx ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? சரி, y equal to ax plus b by x, இது வந்து நம்ம எடுக்கக்கூடியது, இது ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லையா? வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுக. சொல்லலாமா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிப்போம். இப்போ இ பவர் mx அப்படிங்கறத எழுதுன மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்து போட போறோம். சரி, இது எக்ஸசைஸ் தான். ஓகே, 5th சம். என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கும். y equal to ax plus b by x. ஓகே, இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, அதை போட்டுங்க. அது ஷோ தட் நம்ம அப்படியே போட்டுடலாம். ஷோ தட், ஏன்னா ஈக்குவேஷன் அதை கொண்டு வரணும் இல்லையா, லாஸ்டா அதை போட்டுடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஓகேமா? சரி, இதுல என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றா போடுவோம். ஓகேவா? சரி, இந்த இதை எடுத்துப்போம். ஒய் ஈக்குவல் டு, இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சுங்க, ஏஎக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ். சரி, இது என்ன பண்ணுவோம், இது வந்து இந்த மாதிரி டிவைடட் பை இப்படிலாம் இருந்தா நம்ம என்ன ஆகும், கஷ்டமா இருக்கும். அதனால இதை என்ன பண்ணுவோம், நம்ம கீழே முக்கால்வாசி டினாமினேட்டர் இல்லாம பண்ணுனா நமக்கு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால இந்த எக்ஸை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாத்துலயும் பண்ணணும், டைரக்டா இதுல கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அதனால எல்லாத்துலயுமே இந்த எக்ஸால என்ன பண்ணிப்போம், மல்டிப்ளை பண்ணிப்போம். மல்டிப்ளையிங் சிம்பிளா எழுதுறது, அந்த மாதிரி மல்டிப்ளையிங் ஃபுல்லா எழுதுறதுக்கு பதிலா இந்த மாதிரி எழுதிக்கலாம், எக்ஸ். ஓகேவா? ஐஎன்ஜி போட்டு. ஓகே, இப்போ இதுல எக்ஸை கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸை பண்ணா எக்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ்னு வரும், பிளஸ் பி பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும். இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவேஷனா கொண்டு வச்சுக்கணும். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இங்க என்ன வரும், ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும், பிளஸ் பி. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கீழே டினாமினேட்டர் இல்லாம ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? சரி, இப்ப இது இந்த மாடல்ல இருக்கு. யூவிக்கு நான் முன்னாடியே ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா, யூ அப்படியே வச்சுங்க, விஏ பண்ணுங்க, பிளஸ் வி அப்படியே வச்சுங்க, யூஓ பண்ணுங்க இல்லையா? சரி, இப்ப இதுல யூங்கிறது என்னது, எக்ஸ், விங்கிறது ஒய் இல்லையா? இதை பண்ண என்ன வரும், எக்ஸ் ஒய் டேஷ், யூ அப்படியே வச்சுக்கணும், விஏ பண்ணா ஒய் டேஷ், பிளஸ் இதுலயே ஒய், பிங்கிறது ஒய், யூ டேஷுங்க, யூங்கிறது என்னது எக்ஸ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 1 ஈக்குவல் டு இந்த சைடு என்ன பண்ணும், இது வந்து கான்ஸ்டன்ட், இது போய் நம்ம யூவில போடக்கூடாது, ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட பண்ணும்போது என்ன ஆகும், 2x வரும். கான்ஸ்டன்ட் தனியா இருந்தா 0 ஆயிடும். ஓகேவா? இது வந்து எக்ஸோட சேர்ந்து இருந்தா எக்ஸ பண்ணணும் நம்ம, இது கான்ஸ்டன்ட் தனியா இருக்கு, 0 ஆயிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர், இங்க வந்து ஒய் டபுள் டேஷ் இருக்கு. அப்ப இன்னொரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எழுதிப்போம். எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2ax. இதெல்லாம் கேன்சல், 0 தேவையில்லை. இங்க y இன்ட்டு 1 ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இதை என்ன பண்ணிப்போம், ஓகே, இதுல எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஏன்னா y டபுள் டேஷ் இருக்கிறதுனால எகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? எகைன். ஓகே, இப்போ இது வந்து இது யூவி ஃபார்ம்ல தான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ் அப்படியே வரும், ஒய்யை பண்ணும்போது ஏற்கனவே சிங்கிள் டேஷ் இருக்கு, அப்ப டபுள் டேஷ் ஆயிடும், பிளஸ் இங்க ஒய் டேஷ் அப்படியே இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிடும். ஓகேவா? அப்புறம் பிளஸ் ஒய், ஒய் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் டேஷ் அப்படின்னு வரும் இல்லையா? சரி, ஈக்குவல் டு என்ன இருக்கு, 2ax. ஓகே,
2a எக்ஸுக்கு இன்ட்டு 1. அது பொண்ணுங்கிற அவசியம் இல்லை, 1ன்னு போட்டு ப்ராக்கெட்ல வரும். இப்போ இதுல என்ன ஆகும்? எக்ஸ் ஒய் டபுள் டேஷ், இங்க ஒரு டேஷ், இங்க ஒரு ஒய் டேஷ், அப்ப 2y டேஷ் ஈக்குவல் டு 2a. ஓகேவா? சரி, இது ஈக்குவேஷன். நம்ம எதுவுமே எடுத்துக்கலாம் ஈக்குவேஷனு, இல்லையா? சரி, அப்போ அதனால இதை வேணா 1ன்னு வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம். ஏன்னா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருந்தா 1 2 அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூ ஏதாவது ஒன்று அப்படியே வச்சுப்போம், நூன்ல கொண்டு போய் போட்டுருவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன்ல போட்டா நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம இதை வந்து இதோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம், இதுல போட்டீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இது வந்து இது 2ன்னு வச்சுப்போம், இதை 3ன்னு வச்சுப்போம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம டிவைட்ல இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஒய் எல்லாம் போடுறது கஷ்டமா இருக்கும். அதனால இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிப்போம். ஓகேவா? சரி, ஒண்ணு என்ன பண்ணலாம், நம்ம இந்த 2aக்கு பதிலா இந்த வேல்யூவை தூக்கி இங்க போடலாம். ஓகேவா? இல்ல என்ன பண்ணும், இந்த வேல்யூ 2aக்கு பதிலா இது ஈக்குவேஷன் கீழே எக்ஸ்ன்னு வந்துடும் டெனாமினேட்டர்ல. அதனால இதை கொண்டு போய் இங்க போடுறது கஷ்டம். அதனால 3 கொண்டு போய் எங்க போடுவோம்? 2ல போடுவோம். 3 in 2 எது ஈஸியா இருக்கோ அந்த ஈக்குவேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி இங்க சென்டென்ஸ் எழுதிக்கணும் நீங்க. ஓகேவா? இந்த 3 கொண்டு போய் இந்த 2a இருக்கு இல்லையா, 2aக்கு மேல இந்த வேல்யூவை கொண்டு இங்க அப்படியே போட போறோம். ஓகேவா? சரி, இப்போ இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2a. 2a இங்க இருக்கா? 2aக்கு மேல நம்ம என்ன எழுதிருக்கோம்? எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் 2a ஒய் டேஷ். ஓகேவா? 2a ஒய் டேஷ் 2a ஒய் டேஷ் இன்ட்டு இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, அது மறந்துடக்கூடாது. ஓகேவா? இன்ட்டு எக்ஸ். ஓகே, இந்த அப்படியே சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இங்க ஷோ தட் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்துடும். இப்போ இதை இது பண்ணிப்போம், எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸை கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் டபுள் டேஷ் 2a எக்ஸ் உள்ள கொண்டு போனா எக்ஸ் ஒய் டேஷ். ஓகேவா? சரி, இப்போ இதுல என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாடல்ல கொண்டு வருவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் அது அப்படியே இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் ஒய் டேஷ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் ஒய் டேஷ் இருக்கு. ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னா கொண்டு வந்துடலாம். அடுத்தது பிளஸ் ஒய், அது இங்க கொண்டு வந்தா மைனஸ் ஒய் ஆயிடும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம், இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். ஒரே ஒரு லைன் தான் வரும், நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த சைடு அடிச்சுக்கிறேன். ஓகே, லாஸ்ட் லைன் சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் எல்லாத்தையுமே ஒரே பக்கம் எடுத்துட்டு வந்துருவோம். ஓகேவா? இதை இங்கே வச்சுங்க, ஏன்னா இது இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ்ல வந்துடும், நமக்கு இது வந்து பிளஸ்ல தான் இருக்கு. அதனால இதை மட்டும் அப்படியே வச்சுப்போம், இதை இந்த சைடு கொண்டு வந்துருவோம். ஓகேவா? அப்ப வரும்போது என்ன ஆகும், இது வந்து மைனஸ்ல வந்துடும் இல்லையா? சரி, அப்ப இந்த டேர்ம் வந்து இதை இங்கே கொண்டு வந்துருவோம். ஓகேவா? ஏன்னா பிக் நம்பர் பிளஸ்ஸா இருந்ததுன்னா தான் ஆன்சர்ல இங்க என்ன வரும், பிளஸ் வரும். அதனால இந்த டேர்ம் இங்க வச்சுப்போம், இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்திட்டு இருந்தீங்கன்னா மைனஸும் பிளஸும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நம்ம போடும் போதே அந்த ஆர்டரை கரெக்டா பாத்துக்கணும். இது எக்ஸ் பிளஸ்ல தான் இருக்கு, அதனால இதை அப்படியே வச்சுங்க. இந்த 2ax ஒய் டேஷ் இதையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க ஆன்சர் பிளஸ்ல தான் இருக்கு, அப்ப பிக் நம்பர் பிளஸ்ல இருக்க மாதிரி வச்சுங்க. ஓகேவா? அப்ப இதான் பிக் நம்பர் இன்ட்டு எக்ஸ். இது இந்த சைடு ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒண்ணு கொண்டு வந்தாகும், மைனஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் அப்படியே இங்க கொண்டு. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, எக்ஸ் டேஷ் ஒய் டபுள் டேஷ், இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ் ஒய் டேஷ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஒய் டேஷ் தான், பிளேஸ் மல்டிப்ளைல மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல, இங்க வந்து 2a வந்து நம்ம தான் இங்க 2aக்கு பதிலா தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், அதனால இங்க a வராது. கான்ஸ்டன்ட் நீக்கி தானே நம்ம போட்டிருக்கோம், அதனால கான்ஸ்டன்ட்டுக்கு இங்க வேலை கிடையாது. கான்ஸ்டன்ட் வந்ததுன்னா லாஸ்டா கான்ஸ்டன்ட் வரக்கூடாது நமக்கு, இல்லையா? ஏன்னா இங்க 2aக்கு பதிலா தான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், அதனால இங்க a வராது, வெறும் எக்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்ப அதனால இங்க a கிடையாது. அப்ப இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது ஒய் டேஷ் எக்ஸ்ன்னு வரும், மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் டபுள் டேஷ் எக்ஸ் ஒய் டேஷ், ஏன்னா ஆர்டர் இங்க அப்படிதான் இருக்கு, அதனால எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான், ஆன்சர் கொண்டு வந்தாச்சா? ஹென்ஸ் ப்ரூவ்.
நம்ம இப்ப போட்ட மாதிரி இந்த இடத்துல ஏ வந்ததுன்னு வச்சுங்களேன், ஆன்சர் லாஸ்டா ஆன்சர்லயே என்ன வரும், ஏ இங்க வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கண்டிப்பா இங்க 2a இருந்தா இங்க ஒரு 2a வரும். நீங்க அப்பயே முடிவு பண்ணிடலாம் இங்க ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க அந்த மாதிரி இங்க போடும்போது கேர்ஃபுல்லா இதுல இருந்து போடும்போதே தப்பெல்லாம் போட்டீங்கன்னா ஆன்சர்ல என்ன வராது, ஏ வராது. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணீங்க. இந்த சப்ஸ்டியூட் பண்றோம் இல்லையா, இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம அங்க இங்க போட்டது ரைட்டா அப்படின்னு பாத்துங்க. லாஸ்ட் கண்டிப்பா ஆர்பிட்ரி வரக்கூடாது. இதுல ஆர்பிட்ரி இல்லாம XYல தான் ஆன்சர் வரும். ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து 5th சம்ல ஆன்சர். ஓகே, 5th போட்டாச்சு. 6th நம்ம போன கிளாஸ்லயே போட்டுட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். எல்லாம் ஒரே மாடல் வந்து நம்பர் தான் வேற இருக்கும், மெத்தடு எல்லா மெத்தடும் ஒரே மாதிரி தான். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும், இல்லைன்னா 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அந்த மாடல்ல வரக்கூடிய சம் தான். அதனால நல்லா தரவா போட்டு பாரு, ஈஸியா மார்க் வாங்கிடலாம் அதெல்லாம். ஓகே, இப்போ இதுல வந்து 6 போட்டாச்சு. ஓகே, அடுத்தது முக்கியமான சம் 8வது சம். இது கேட்டிருக்காங்க ஒரு தடவை. இந்த சம் முதல்ல பார்த்துருவோம். y ஈக்குவல் டு a cos bx என்பது d ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ட் y ஈக்குவல் டு 0 என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுக. அதேதான், நம்ம இதே மாதிரி எடுத்துட்டு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட வேண்டியதான். சரி, ஓகே, இங்கிலீஷ் மீடியம் அதே தான், நம்ம ஷோ தட் பண்ண வேண்டியதான். ஓகே, அதுல 8th சம். ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிப்போம். y ஈக்குவல் டு a cos போடுறது எல்லாமே இந்த இம்பார்ட்டண்டா போட்டுட்டு இருக்கேன். பேலன்ஸ் உள்ளதை நீங்க அப்படியே ஹோம்ஒர்க்கா போட்டுங்க. எந்த சம்லாம் போடலையோ அதெல்லாம் ஹோம்ஒர்க் சம். ஓகே, ஸோ இது என்ன ப்ரூவ் தட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட். லாஸ்ட் ஆன்சர் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0. ஓகே, 6th சம். இது ஒரு எல்லாமே சிம்பிளா முடிஞ்சிடும், 2 லைன்ஸ்லயே முடிஞ்சிடும். சரி, இதை எடுத்துப்போம். இன்னொரு தடவை எழுதிங்க. y ஈக்குவல் டு a cos bx. ஓகேவா? சரி, இது டி ஸ்கொயர்டு ஒய் பைலே கொடுத்துருக்காங்க ஆன்சர். அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம், டி ஸ்கொயர்டு ஒய்யே வச்சுக்கலாம். ஒய் டேஷ் ஒய்ங்கிறது போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒய் டேஷ்னு போட்டாலும் லாஸ்டா அதை என்ன பண்ணிக்கலாம், டி ஸ்கொயர்டு ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். என்ன வரும், dy பை dx ஈக்குவல் டு a cos a கான்ஸ்டன்ட் இதோட சேர்ந்துருக்கு, a அப்படியே தான் வரும். காஸ் முதல்ல காசு பண்ணுவோம். காஸ் பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் சைன் dx அப்படின்னு வரும். டிஃபரன்ஷியேட் பண்ணா, காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் வந்துடும். ஓகே, இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா bx பண்ணணும். bx பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் b தான் கிடைக்கும். எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஏன்னா காஸ் 3x அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் சைன் 3x. எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் இங்க எழுதணும் இல்லையா, அப்படித்தானே எழுதணும். அதே மாதிரி இங்க எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, b. புரியுதா? அதனால இங்க எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம இங்க எழுதணும். ஓகே, எக்ஸ் போடக்கூடாது. ஓகே, இப்ப அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். மைனஸ் ஏபியை ஒன்னா கொண்டு வந்துருங்க, சைன் பிஎக்ஸ். இது எதனுடைய வேல்யூ, dx பை dy. ஓகேவா? சரி, இப்ப இதுல இதை திருப்பி என்ன பண்ணுவோம், நமக்கு வேண்டியது டி ஸ்கொயர்ட் ஒய். இன்னொரு தடவை எகைன் பண்ணணும் இல்லையா, அப்பதான் டி ஸ்கொயர்ட் ஒய் பைன்னு வரும். அப்ப எகைன் டிஃபரன்ஷியேட். ஓகேவா? எகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? சரி, எகைன் பண்ணா என்ன ஆகும், டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. ஓகேவா? அந்த ஈக்குவல்ட்டோட மைனஸ் சேராம தனியா போட்டு நான் அந்த மைனஸை விட்டுட்டு எழுதுங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஏ சைன் பிஎக்ஸ், சைனை பண்ணும்போது என்ன ஆகும், காஸ் பிஎக்ஸ் வரும். திரும்பி பி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, பி. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, 2 பி இருக்கு, அப்ப பி ஸ்கொயர் ஈக்குவல் டு
cos bx. ஓகேவா? இது எதனுடைய வேல்யூ? d ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ இது கொண்டு வந்தாச்சு. என்ன கொண்டு வந்தாச்சு? d ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூவை கொண்டு வரணும். ஓகேவா? சரி, கம்பேர் பண்ணுவோம். எதையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ இந்த கொடுத்த சம்லையும் இதுலயும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படியே சப்ஸ்டியூட் மெத்தட் போட்டுக்கலாம், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம். சரி, இப்போ இதுல இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ன இருக்கு? a cos bx இருக்கு. ஓகேவா? இதை ஒண்ணுன்னு வச்சுங்க, இது ரெண்டுன்னு வச்சுங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுல ஒண்ணுல இருந்து என்ன பண்ண போறோம்? இந்த cos bx மேல என்ன பண்ண போறோம்? ஓகேவா? இந்த a cos bx அதுக்கு மேல y அப்படிங்கறத இதுல போட்டு. ஓகேவா? இதை எப்படி எழுதிப்போம்? இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட ரெண்டுன்னு வச்சுக்கலாம். a cos bx இதுல உள்ளதை முதல்ல எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கோ அதை முதல்ல எழுதிட்டு, ஓகேவா, இது அப்படியே எழுதிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு? மைனஸ் பி ஸ்கொயர், அது அப்படியே தனியா இருக்கணும். புரியுதா இப்ப? ஓகே, இங்க லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்ப இது என்ன பண்ணுவோம்? இந்த டேர்ம் தான் இங்க இருக்கு. அப்ப இதுக்கு பதிலா அப்படியே என்ன போடலாம்? ஒய் போடலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு மைனஸ் பி ஸ்கொயர். லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த அப்படியே இதை மாத்தி எழுதிக்கலாம். இது அப்படியே இந்த சைடு ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வாங்க. பிளஸ் பி ஸ்கொயர்ட் ஒய் ஈக்குவல் டு 0. இது மல்டிப்ளைல தானே இருக்கு, அதனால மாத்தி எழுதிக்கலாம். இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வரும்போது பிளஸ் ஆயிடும். அவ்வளவுதான். ப்ரூவ் பண்ணியாச்சா? இந்த ரிசல்ட் கொண்டு வந்தாச்சா? ஓகே, ஹென்ஸ் இது ரொம்ப சிம்பிளான சம் தான். இதுவும் 6th 8th ஒரே மாதிரி அந்த இதுல ஈஸியா வந்துடும். நம்ம போடுறது மெத்தட் வந்து ஒண்ணுதான் ரெண்டுமே. ஏன்னா அங்க வந்து 3x அப்படின்னு போட்டிருப்பாங்க, இ பவர் மைனஸ் 3xன்னு போட்டிருக்கோம். அங்கே இங்க எக்ஸனுடைய கோஷன் கொண்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க எக்ஸனுடைய கோஷன் அங்க 3க்கு பதிலா இங்க b போடுறோம். ஓகேவா? அதனால அது இதுவும் ஒரே மாடல்ல வரும். ஓகே, 8th சம் இதோட இந்த 10.4 நம்ம முடிச்சாச்சு. பேலன்ஸ் சம்லாம் ஹோம்ஒர்க் போட்டுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த டெஃபினேஷன் பார்த்துட்டு வந்து அடுத்த சம்லாம் போடலாம். கொஞ்சம் ஆரம்பிச்சிடும், அப்புறம் சிமுலேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் ஆரம்பிச்சு கான்செப்ட் சாப்டர் கிடையாது, நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, இப்ப இதுல சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், முதல் வரிசை முதல் படி வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு. ஓகேவா? சரி, இப்ப இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு மெத்தட் தான் இருக்கு. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பிரதியீட்டு முறை, இன்னொன்னு என்ன? மாறிகளை பிரித்து எடுக்கும் முறை. ஓகேவா? ரெண்டுமே இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே இதுல இருக்கு, அதனால இது இதுலயே சொல்லிடுறேன். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மாறிகளை பிரிக்கும் முறை, இன்னொன்னு என்ன? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகேவா? பிரதியீட்டு முறை அப்படின்னு ரெண்டு முறை இருக்குதுல. இந்த ரெண்டு முறையிலையும் நம்ம சம் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இந்த மாறிகளை பிரித்து எடுக்க நம்ம சம்லயே பிரிச்சு காட்டிடுவோம். ஓகேவா? ஜெனரல் பார்த்துட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இந்த இதுலயே வந்து எடுத்துக்காட்டு சம்லயே அதை பிரிச்சு பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டு 10ல் 1 ஓகே, தீர்க்க 1 + x ஸ்கொயர் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 + டி 1 + y ஸ்கொயர். சரி, இதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறது பார்க்கலாம். இதுலயே இந்த எப்படி எக்ஸனுடைய மாறிகள் பிரிக்கும் முறை நீங்க ஹெட்டிங்கை வச்சே பார்த்துக்கலாம். அதாவது மாறிகள்ங்கிறது வேரியபிள் இல்லையா? வேரியபிளை எப்படி பிரிக்கிறது? எது வேரியபிள்? எக்ஸ் ஒய்ங்கிறது தான் வேரியபிள் இல்லையா? அப்ப இந்த எக்ஸ் ஒய்யை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த சம்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இந்த சம்லேயே சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, 1 1 ஓகே, சால்வ் 1 + x ஸ்கொயர் dy by dx equal to 1 + y ஸ்கொயர். சரி, இது என்னது? வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், பிரிக்கிறது. ரெண்டா வந்து மாறிகளை பிரித்தெடுக்கும் முறை. இதுல என்னென்ன இருக்கு? மாறி எக்ஸ் ஒய் இந்த வேரியபிள். இது என்ன பண்ண போறோம்? எக்ஸ் தனியா பிரிக்க போறோம், ஒய்யை தனியா பிரிக்க போறோம். பிரிக்கும் போது தனித்தனியா நம்ம வந்து பிரிக்க முடியாது, அது ஒரு ப்ராப்பரா தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? கண்ணா பண்ணலாம் பிரிக்க முடியாது. ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சம்ம முதல்ல எடுத்து எழுதிங்க.
1 plus x squared d squared y dy by dx equal to 1 plus y squared. சரி, இப்ப இதுல அதாவது நல்லா கவனிச்சுங்க. இதுல எடுக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே வந்து இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்னா எக்ஸ் டிஎக்ஸ் இதை வந்து இன்டெகல் பண்ண போறோம். இது டிஃபரன்ஷியல் என்ன பண்ண போறோம்? இன்டெகல், தொகையிடல். இது வந்து வகையிடல். டிஃபரன்ஷியபிள்னா வகையிடல், இன்டெகல் போட்டீங்கன்னா தொகையிடல். அது ஓகேவா? சரி, இப்ப இது என்ன பண்ண போறோம்னா இப்படி வரணும். இந்த மாடல்ல இப்படி வரணும். இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? ஒய் இருக்கு. இந்த மாதிரி பிரிச்சு போட்டாதான் நம்ம என்ன இது என்னது செப்பரபிள். வேரியபிள் செப்பரபிள்னா மாறிகளை பிரித்து எடுக்கிறது. ரெண்டுத்தையும் பிரிச்சாச்சு. எக்ஸ ஒரு பக்கமா பிரிச்சாச்சு, ஒய்ய ஒரு பக்கமா பிரிச்சாச்சு. ஓகேவா? இதான் அந்த மெத்தட். புரியுதா? சரி, இப்ப இதுல என்ன பண்ண போறோம்? நம்ம பிரிச்சு போட போறோம். ஓகேவா? சரி, இதுல வந்து நம்ம ஹெட்டிங் எழுதல. இந்த ஹெட்டிங் இங்கே எழுதிக்கலாம், இல்லைன்னா நடுவுல இங்க ஃபார்ம்ல வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படிங்கிறது இங்கே போட்டுக்கலாம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகே, மாறிகளை பிரித்தெடுக்கும் முறை. ஓகேவா? சரி, இப்ப இதுல என்ன பண்ணுவோம்? பிரிச்சுப்போமா? சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓ, அதை அழிச்சிட்டேன். சரி, இந்த மாடல்ல வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லாமே மேலதான் இருக்கணும். இந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி வந்தது, இந்த மாதிரி இங்க டிஒய் பை வரலாம், ஒய் பை டிஒய் இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி மாடல்ல கொண்டு வந்தா நம்மளால இன்டெகிரல் பண்ண முடியாது. மாறி வரலாம். எப்படி வரலாம்? இப்படி வரலாம், டிஒய் பை ஒய் அப்படின்னு வரலாம். அது மாதிரி டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படி வரலாம், இப்படி வரலாம் இந்த மாடல்ல. ஆனா வேரியபிள் மேலையும் இந்த டிஎக்ஸ் டிஒய் கீழையும் இந்த மாடல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தா நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்ப அதுபடி பிரிக்கலாமா? ஓகே, இப்ப பாருங்க. இதுல வந்து டிஎக்ஸ்ங்கிறது கீழே இருக்கு, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப வந்து நம்ம இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துருவோம். இப்ப பாருங்க, டிஒய் பை இது மேலதான் இருக்கு, அப்படியே போட்டுங்க, டிவைடட் பை இதை கீழே கொண்டு வந்துருங்க. ஓகேவா? நம்ம டெரிவேட்டிவ் இது பண்றது கீழே வரலாம். அந்த ஒய்க்கு பதில ஒய் 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இங்க டேர்ம் என்ன இருக்கு? 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சைடு இது கீழே இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது தலைகீழ ஆயிடும், டிஎக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப ஓகேவா? இந்த மாடல்ல பிரிச்சுட்டோம். இப்ப இந்த மாடல்ல ரெண்டுமே வகுத்துல இருக்கிறதுனால இந்த மாடல்ல வந்து ஓகேவா? புரியுதா? சரி, இப்ப வேரியபிள் செப்பரபிள்ல எக்ஸ தனியா பிரிச்சாச்சு, ஒய்ய தனியா. நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இதுல ஒய் மட்டும் இருக்கான்னு பாத்துங்க, இதுல எக்ஸ் மட்டும் இருக்கான்னு பாத்துங்க. அப்பதான் நம்மளால இன்டெகிரல் பண்ண முடியும். இருக்கு, இதுல ஒய் ஒண்டி தான் இருக்கு, இதுல எக்ஸ் ஒண்டி தான் இருக்கு. ஓகேவா? இப்ப தாராளமா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சாதான் நம்ம போடலாம். இன்டெகிரல் டிஃபரன்ஷியேட் உள்ள ஃபார்முலா இதுல படிக்கணும். இப்ப இதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, tan இன்வர்ஸ் x உள்ள ஃபார்முலா 1 by 1 plus x ஸ்கொயர். ஓகேவா? இந்த எக்ஸோ எங்க எக்ஸ் இருந்தா இங்க எக்ஸ் வரும், இங்க ஒய் இருந்தா இங்க ஒய் வரும். இது உள்ள ஃபார்முலா தான் இது. ஓகேவா? சரி, அப்ப இங்க என்ன இருக்கு? 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா இங்க 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க எக்ஸுக்கு பதிலா tan இன்வர்ஸ் ஒய் வரும். ஃபார்முலா என்ன? tan இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு இது அப்படியே இங்க உள்ளதுதான் இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப tan இன்வர்ஸ் எக்ஸ். எப்போதுமே நம்ம இன்டெகிரல் முடிக்கும் போது ஒரு சி ஒண்ணு போடுவோம். இந்த கான்ஸ்டன்ட் வந்து இன்டெகிரல் முடிக்கும் போதே எப்போதுமே போடணும். ஓகேவா? சரி, இப்ப இது போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதோட நிப்பாட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? லாஸ்டா என்ன பண்ணோம்னா, நம்ம முன்னாடியே கொண்டு வந்த மாதிரி இந்த tan ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்லாம் எடுத்துட்டு நம்ம எக்ஸ் ஒய்ல என்ன பண்ணணும்? ஆன்சரை கொண்டு வரும். ஓகேவா? சரி, எப்படி இருந்தாலும் ஃபுல்லா நம்ம கேன்சல் பண்ணிட்டு போற மாதிரி இந்த சைடு இடம் பார்த்தது நம்ம ஃபுல்லா. இதுக்கப்புறம் என்ன பண்றேன்? கோடு கிழிச்சு இதனுடைய கண்டினியூஷன் நான் அங்க போட்டுறேன். ஓகேவா? சரி, இப்ப இது வரைக்கும் புரியுதா? ஃபார்முலா வச்சுதான் நான் போட்டிருந்தேன். ஓகேவா? இதனுடைய கண்டினியூஷன் இங்க போடுறேன். ரெண்டு பக்கம் தேவைப்படும். இப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்னவோ அதை இங்க எழுதிடுவோம். tan இன்வர்ஸ் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் x பிளஸ் c அப்படி இருக்கு இல்லையா? சரி, இப்ப இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துருவோம். tan இன்வர்ஸ் x y மைனஸ் tan இன்வர்ஸ் x ஈக்குவல் டு c. இப்ப இது ரெண்டும் மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருந்தா ஃபார்முலா என்ன பண்ணலாம்? மைனஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது மேல என்ன வரும் அப்படின்னா tan இன்வர்ஸ், இங்க என்ன வரும்? ரெண்டும் மைனஸ்ல எழுதணும், கீழே டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஒய். இது ஒரு ஃபார்முலா. tan a மைனஸ்
tan inverse A minus tan inverse B. அதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதை மைனஸ்ல போடணும், மல்டிப்ளை போடணும். ஓகேவா? 1 பிளஸ் போட்டு மல்டிப்ளை, இதுக்குள்ள ஃபார்முலா ஈக்குவல் டு என்ன வரும்? C. ஓகேவா? சரி, இப்ப இதோட நிப்பாட்டிடலாம் நம்ம. இதுக்கு அப்புறமும் நான் உங்க புக் ஆன்சர் வேணும்னா இன்னும் 2 ஸ்டெப் போடணும். ஓகே, போட்டுதான். ஓகே, இப்ப இது என்ன பண்ணலாம்? tan இந்த சைடு கொண்டு வந்துருவோம். y minus x divided by y plus 1 plus xy. இந்த சைடு வரும்போது tan c இப்படி வரும். tan இன்வர்ஸ் இந்த பக்கம் வரும்போது வெறும் tan வரும், tan c. ஓகேவா? சரி, இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் y minus x divided by 1 plus xy equal to, இதை ஒரு கான்ஸ்டன்டா நம்ம எடுத்துக்கலாம் a. இந்த tan இன்வெர்ஸ் போகணும்னா இது என்ன பண்ணலாம்? சே a இல்ல லெட் a அப்படிங்கிறது போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா என்ன ஆகும்? y minus x equal to, இந்த டேர்ம் இங்க கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க, a into 1 plus xy. இதான் புக் ஆன்சர்ல இருக்கு, அதனால நம்ம இது வரைக்கும் போட்டுதான். ஓகேவா? therefore it is a required solution. இதான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், required solution. ஓகேவா? அவ்வளவுதான். சரி, ஒரே ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு அதோட முடிச்சிடுவோம். நம்ம இதனுடைய கண்டினியூவேஷன் நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடலாம். ஒரே ஒரு சிமுலேஷன், இதுக்குள்ள சிமுலேஷன் ஒன்று பார்த்துருவோம். இது ப்ராப்ளமா தான் இருக்கு. இப்ப இதுல ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதாவது இது எக்ஸ்ல இருக்கு, இது ஒய்ல இருக்கு, எக்ஸ் ஒய் எல்லாமே கலந்துருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதை அது வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர போறோம். ஓகேவா? இது ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப என்ன பண்ணோம்? ரெண்டா பிரிக்கணும். நம்ம ரெண்டா பிரிக்கணும். பிரிக்கும் போது என்ன ஆகணும்? எக்ஸ தனியா பிரிக்கணும், ஒய்ய தனியா பிரிக்கணும். ஓகேவா? அப்ப இதுல எக்ஸ்ங்கிற டேர்ம் என்ன இருக்கு? லாக். இது எல்என் போட்டா லாக் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்ப லாக் ஆஃப் எக்ஸ் இங்க என்ன இருக்கு? எக்ஸ் டேர்ம் பை எக்ஸ்னு வரும். இதை வந்து ஈக்குவல்ல இந்த பக்கம் எடுத்தாதான் நம்ம டிவைட்ல கொண்டு வர முடியும். இந்த டேர்மை வச்சுங்க ஈக்குவல் டு, இந்த டேர்மை ரைட் சைடு எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து எக்ஸ கொண்டு வரும்போது எங்க வரும்? டிவைட் பை எக்ஸ்னு வந்துடும், இன்டு டிஎக்ஸ். இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? எக்ஸ் டேர்ம் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஒய் டேர்ம். ஒய் டேர்ம்ல இங்க என்ன இருக்கு? இ பவர் ஒய் இருக்கு, போட்டாச்சு. இங்க என்ன இருக்கு? சீக்கண்ட் ஒய்ன்னு இருக்கு இல்லையா? இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போறோம்? ஒய்ய அந்த சைடு, ஒய்யெல்லாம் அந்த சைடு போயிட்டு எக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது, இது அந்த சைடு எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா 1 பை சீக்குன்னு வரும். அது என்ன ஆயிடும்? காஸ் ஆயிடும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போடும்போதே. நம்ம இப்ப போட்டோம் இல்லையா, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஒய்யெல்லாம் ஒரு பக்கமும் எடுத்துட்டு போனோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம தனித்தனியா எடுத்து போடும்போது 1 பை சீக் இங்க வரும்போது என்ன ஆகும்? 1 பை சீக்னு வந்துடும். அது என்ன ஆயிடும்? காஸ் ஆயிடும். அப்ப சீக் ஒய் டிஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? சரி, இப்ப இது என்ன பண்ண போறோம்? நம்ம இன்டெகிரல் பண்ணி போட போறோம். அடுத்த ஸ்டெப் வந்து இன்டெகிரல் பண்ணி அடுத்தது போட போறோம். ஓகே, ஸ்டெப் 2 பாருங்க. இன்டெகிரேட் பண்ணா இதை தனியா இன்டெகிரேட் பண்ண போறோம். லாக் இது லாக் எக்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இதை தனியா இன்டெகிரேட் பண்ண போறோம். இ பவர் ஒய் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எப்போதுமே இன்டெகிரல் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணிருக்கோம்? 1 பை எக்ஸ் அப்படிங்கறத வெளில எடுத்துட்டு வந்துட்டோம். இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் இன்டெகிரல் பண்ணும்போது. ஓகேவா? சரி, அடுத்தது இது பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க ஒரு 1/2 இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்னு வந்துடும். இது இ பவர் எக்ஸ், இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே யூவி மாடல். ஏன்னா இ பவர் ஒய்ல இருக்கு. இது ரெண்டும் என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே எக்ஸ் ஒய் மாடல். நம்ம எக்ஸ் இன்டு ஒய் போடுறோம் இல்லையா? அந்த ஃபார்முலா படி இதுல அப்ளை பண்ணணும். பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி டேர்ம் வரும், ஈக்குவல் டு சி. ஓகேவா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா இங்கேயும் 1/2 இருக்கு, இங்கேயும் 1/2 இருக்கு. காமனா எடுக்கும்போது இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வரும்போது 1/2 சின்னு வந்துடும். அதை நம்ம சி கேபிட்டல் சி வச்சிருக்காங்க. இங்க ஸ்மால் சி இருந்தது, கேபிட்டல் சி ஆயிடுச்சு. ஓகேவா? மீதி உள்ள டேர்ம் இங்க எழுதுனீங்கன்னா இதான் இந்த சம்மனுடைய ஆன்சர். ஓகேவா? புரியுதா? இப்ப இங்க என்ன இருக்கு? லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் இருக்கு, இங்க பிளஸ் சைன் ஒய் இருக்கு. ஓகேவா? இதுல ஒரு இ பவர் எக்ஸ், இதுல ஒரு இ பவர் எக்ஸ் காமனா எடுத்துட்டாங்க. ஓகேவா? இதான் இந்த சம்மினுடைய சொல்யூஷன்.
ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சிமுலேஷன். இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னு கொடுத்துட்டாலே என்ன செய்யணும், இந்த மெத்தட் என்னது, வேரியபிள் செப்பரபிள் மாடல் தான். ஓகேவா? ஹெட்டிங்கே வந்து டிஃபரன்ஷியேட் வித் வேரியபிள் செப்பரபிள். இந்த மாதிரி நீங்க எந்த சம் கொடுத்தாலும் என்ன பண்ணும், பிரிச்சு இந்த மாதிரி சொல்யூஷன் கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, ஓகே. இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.